ஆண்டவரே வார்த்தை மூலமாக நீங்கள் விடைப்படுங்க. இந்த வார்த்தை சத்தியம். இன்றைக்கு ஆண்டவரே என்ன பேச சுத்தமாக இருக்கிறீரோ அது குறித்து நீங்கள் எவ்வளோ பேசுங்க. பேசுவது நானாக இல்லாதபடி உங்கள் மொழிக்கு நீ அதை விடைப்படுங்க. இந்த வார்த்தை நீர் பேசுங்க. பேசுகிறது நல்ல பிதாவே. ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த ரெண்டு விதமான பிழைப்பு இதில் இருக்கிறது. ஒன்று மாம்சத்தின்படி பிழைப்பது, இன்னொன்று ஆவியின்படி பிழைப்பது. இல்லையா? ரெண்டு விதமான பிழைப்பு, மாம்சத்தின்படி பிழைப்பு, ஆவியின்படி பிழைப்பு. இப்போ மாம்சத்திற்கு பிழைத்து என்ன சரீரம் செத்து போகும். ஏன்னா இந்த சரீரம் நிரந்தரம் அல்ல. இந்த சரீரம் வாடி போகும், சுருங்கி போகும், எல்லாம் பண்ணி போகும். நாளாக நாளாக இன்னும் வித்தியாசமாக இதே மாதிரி மூஞ்சி நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. இன்னொரு 10 வருஷத்துல வேற மூஞ்சி தெரியும். என்ன மாதிரி இருக்கும், கொஞ்சம் சுருக்கம் இருக்கும். எனக்கு இப்பவுமே இப்படியெல்லாம் நினைச்சிச்சு எனக்கு. அப்போ இன்னும் என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் வேணா இன்னும் உடம்பு போட்டிருக்கோம், ஊதி போயிருப்பேன். ஒரு 5 years 10 yearsல கொஞ்சம் வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க இல்லையா? அப்போ எல்லாருக்கும் அந்த வித்தியாசங்கள் அந்த காலங்களில் வரும். ஆனா அது சொல்ல மாம்சத்தின் மேல் பிழைக்கிறது என்று சொல்லும் போது இந்த சரீரத்தின் பலத்தினால சரீரத்தை நம்பி என்ன நம்பி நான் வாழ்றது, அதான் மாம்சத்தில் பிழைக்கிறது. என்னால முடியும், என்னால செய்ய முடியும், என்னுடைய வேலையை நம்பி நான் வேலை செஞ்சுதான், நான் கஷ்டப்பட்டு தான் நான் எல்லாத்தையும் நான் எடுக்கிறேன். என் வாழ்க்கைய நான் என்ன நம்பிதான் நான் ஓட்டுறேன். ஹலோ, என் வாழ்க்கைய என்ன நம்பிதான் நான் வாழ்ந்து அதுபடி நான் ஓடுறேன். புரியுதா நான் சொல்றது? அதுதான் மாம்சத்தின்படி பிழைப்பது. அது நிரந்தரமான பிழைப்பு இல்லை. ஹலோ, அது நிரந்தரமான ஓட்டம் அல்ல. இது மாம்சத்தின்படி பிழைக்கிறது என்று சொல்லும்போது, மாம்சத்தை நம்பி ஓடுகிறது என்று சொல்லும்போது அது ஒரு பாவத்தின் கிரியைகளில் ஓடுறதுதான் மாம்சத்தின் ஓட்டம். அல்லேலூயா. மாம்சம் முழுவதும் பாவத்தாலே நிறைஞ்சிருக்கிறது. மாம்சம் முழுவதும் பாவத்தாலே நிறைஞ்சிருக்கிறது. அப்போ அது பாவத்தின் சம்பளம் மரணம். மாம்சத்தை பிழைக்க சாவீர்கள் சொல்ல காரணம் அதுதான். மாம்சத்தை நம்பி இது பண்ணீங்கன்னா, நம்ம வாழ்க்கையை ஓட்டுனீங்கன்னா சாவீர்கள். ஏன்னா பாவம் நிறைந்த இந்த சரீரம், இந்த பாவத்தை நம்பி பாவ வாழ்க்கையில ஓடுனீங்கன்னா பாவம் அதோட சம்பளம் என்னது? மரணம். அல்லேலூயா. அதன் முடிவு என்னது? மரணம். அப்போ ரெண்டாவது ரட்சிப்பின் ஓட்டம். பாவத்தின் ஓட்டம் ஒன்று. அது எதை நம்பி ஓடுறது? மாம்சத்தை நம்பி ஓடுறது, மாம்சத்தினால் பிழைக்கிறது. அது சாவை நோக்கி ஓடுகிற ஓட்டம். இன்னொன்று ரட்சிப்பின் ஓட்டம். அது எதை குறித்து என்று சொன்னா, ஆவியினாலே சரீரத்தை அது செய்களை அழித்து ஆவியிலே பிழைத்து வாழுகிற ஓட்டம். அல்லேலூயா. அது ரட்சிப்பின் ஓட்டம். ஆவியானவரோட இணைந்து ஓடுகிற ஓட்டம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு ஓட்டம். அல்லேலூயா. பாவம் ஈஸியா செஞ்சிடலாம், நல்லா தான் வாழ முடியாது. நன்மை தான் ஈஸியா செய்ய முடியாது, நன்மை செய்யறதுதான் கஷ்டமா இருக்கு. நல்லது செய்யறதுதான் கஷ்டமா இருக்கிறது. பாவம் ஈஸியா செஞ்சிடலாம், பொய் ஈஸியா சொல்லிடலாம், உண்மை சொல்றது ரொம்ப கடினம். உள்ளது உள்ளபடி சொல்றது ரொம்ப
கடினம். இப்போ ஈவன் டிரான்ஸ்லேஷன் ஸ்கூல்ல இப்போ வந்து இப்போ பசங்க ஃபில்லம் வந்தார். நான் இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணேன். நிறைய மிஸ்டேக் நான் பண்ணேன். எனக்கு அவர் சொல்றது புரியுது, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ப்ராக்டிஸ் இல்லை. ப்ராக்டிஸில் திடீர்னு வந்து முன்னாடி டிரான்ஸ்லேட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. ஆனால் நான் பண்ணி தான் ஆகணும், குறை சொல்ல முடியாது. அவங்க பண்ணதுமே லாஸ்ட் இயர் அதான் நான் சொன்னேன். அதான் பண்ண தப்பு என்னன்னா, சாம்சங் யூஸ் பண்ணுங்க. எனக்கு பயம் வந்து நான் தப்பு பண்ணிட்டேனா, தப்பு பண்ணிட்டேனா. எப்போ அந்த வாட்டி பாஸ்ட் சாப்பிட்டு நீ தப்பு பண்ணாலும் பண்ணி ஜீவ் பண்ணி சரி நான் பண்ணுறேன். அங்கே தான் தப்பு பண்ணேன், ஆனால் பரவாயில்ல. லேர்னிங் ப்ராசஸ். ஆவியில பிழைப்பது என்று சொல்லும்போது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் போல உடனடியா திடீர்னு எல்லாம் மாறிட முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை ஆவியில வளர வேண்டும். புரியுதா நான் சொல்ல வருது? புரியுதா? இது வரைக்கும் ஃபாலோ பண்றீங்களா? என்ன சொல்ல வருது புரியுதா? ரெண்டு விதமான ஓட்டம். ஒன்று பாவத்தின் ஓட்டம், இன்னொரு ரட்சிப்பின் ஓட்டம். இந்த ரட்சிப்பின் ஓட்டத்தை தான் என்ன பண்ணும்? ஓட வேண்டும். ரட்சிப்பின் ஓட்டம் ஓடுறது ரொம்ப கஷ்டம், கஷ்டமான காரியம். இன்னைக்கு தலைப்பே ஓட்டம் தான். இன்னைக்கு தலைப்பே ஓட்டம். ஓடணும். நம்ம எதை நோக்கி ஓடுகிறோம்? நம்ம சரீரத்தை நம்பி ஓடுகிறோமா, இல்ல பரிசுத்த ஆவியானவரை நம்பி ஓடுகிறோமா? ஆவியின் பலத்தினால ஓடுகிறோமா? சரீரத்தை நம்பி ஓடுறோம்னா மரணம் உண்டு. அது நிரந்தர ஓட்டம் இல்லை. ஆவியிலே ஓட்டம். ஆவினாலே சரீரத்தை செயலை அழித்து அதனுடைய காரியங்களை மேற்கொண்டு அதனால பிழைத்து வாழ்கிற வாழ்க்கை, அதன் மூலமாக ஓடுகிற ஓட்டம், அது நிரந்தரமான ஓட்டம். அல்லேலூயா. இங்கே பரிசுத்த ஆவியோடு இணைந்து ஓடுறோம்னா நித்தியமாக ஓடுவோம். நம்ம ஆவி பிழைக்க வேண்டும். நம்ம ஆவி பிழைத்திருக்க வேண்டும். நம்ம ஆவி பரிசுத்த ஆவியோடு இணைக்கப்பட்டதா இருக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்பின் ஓட்டம். ரட்சிப்பின் ஓட்டம் என்னது? பரிசுத்த ஆவியோடு இணைந்து ஓடுகிற ஓட்டம். அப்ப அந்த ஓட்டத்துல எந்த ஒரு பிள்ளை இருக்கக்கூடாது, எந்த ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது, முறுமுறுத்தல் இருக்கக்கூடாது, ஸ்டமக் பர்னிங் இருக்கக்கூடாது, அத்தனை கண்டு பொறாமப்படக்கூடாது, இச்சை இருக்கக்கூடாது, பொறாமைகள் இருக்கக்கூடாது, இச்சைகள் இருக்கக்கூடாது, பாவ கிரியைகள் இருக்கக்கூடாது, நான் என்கிற அகவங்கள் இருக்கக்கூடாது. ரட்சிப்பின் ஓட்டத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்க கூடாது. ஏன்னா அது தேவனை நம்பி ஓடுகிற ஓட்டம். ரட்சிப்பின் ஓட்டம் யாரை நம்பி ஓடுகிற ஓட்டம்? யார் நம்பி ஓடுறீங்க? ஏன்னா நீங்க உங்க பலத்தால ஓடல. அப்போ நீங்க அந்த ஓட்டம் ஓடும்போது நீங்க சொல்லுவீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னோட பலத்தினால அல்ல, என்னோட பராக்கிரமத்தினால அல்ல, உங்க ஆவியாலே ஆகும். அதான் ஆவியின் ஓட்டம். அல்லேலூயா. அந்த ஆவியின் ஓட்டம் எதுனா ரட்சிப்பின் ஓட்டம். ரட்சிப்பு என்று சொல்லும்போது நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லும்போது முழுமையான மாறுகிற வாழ்க்கை, முழுமையை வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துக்குள்ளாலே வாழ்கிற வாழ்க்கை, முழுமையாய் மாறி வருகிற வாழ்க்கை. என் சரீரம், என்னுடைய சரீரத்தை நம்பி நான் வாழல, என்னோட பலத்தை நம்பி நான் வாழல, என்னோட தாளத்தை நம்பி நான் வாழல. எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கலாம், எனக்கு மியூசிக் டேலண்ட் இருக்கலாம், நல்ல பேச்சு திறன் இருக்கலாம், நல்ல காரியங்கள் செய்யலாம். ஆனா தேவ பலத்தாலே தேவ பலன் இல்லைன்னா அந்த டேலண்ட் எல்லாம் வேஸ்ட். ஆணோட உதவி இல்லைன்னா, ஆணோட கிரியை உங்க வாழ்க்கையில இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் டேலண்டடா இருக்கலாம், எவ்வளவுதான் நீங்க என்ன வேணா இது பண்ணலாம், எவ்வளவு தூரம் வேணா போகலாம். ஆனா அவருடைய பலன், அவருடைய கிரியை உங்களுக்குள்ளால இல்லை என்று சொன்னா நம்ம ஜீரோ தான். ஒரு அளவுக்கு ஓட முடியும். இது அந்த புகழை தேடி ஓடுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற புகழை தேடி ஓடுகிறது, மேன்மையை தேடி ஓடுகிறது, உலக மேன்மையை தேடி ஓடுகிறது.
மேன்மை எல்லாம் சீசனா தான். இப்போ நீங்க மேன்மையா இருக்கலாம், அடுத்த வந்து நல்லா பண்ணா அவனை தூக்கி வைப்பாங்க. இப்போ கிரிக்கெட் ஆடுறது கூட எனக்கு ரீசெண்டாக நியூஸ் பார்த்தேன். வர 2026 வேர்ல்ட் கப்ல T20 வேர்ல்ட் கப்ல வைஸ் கேப்டனே தூக்கிட்டாங்க. சுப்மன் கில் என்ன பண்ணாங்க, தூக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க விளையாடல, கான்சிக்யூட்டிவா விளையாடல. அவர் வந்து என்னது பிரின்ஸ், அவங்க சொல்றது என்னது, பட்டம் பெற்றது பிரின்ஸ், இளவரசரம். எப்படி சச்சின் டெண்டுல்கர் காட் ஆஃப் கிரிக்கெட் சொன்னாரோ, இவன் வந்து என்ன பிரின்ஸ் ஆஃப் கிரிக்கெட். அந்த அளவுக்கு நல்லா விளையாடிட்டு இருந்த ஒரு பையன், யங் பையன் இல்ல. ஆனா வர கொஞ்சம் நடுவில் ஒன்று எல்லாம் சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட்ல அவுட் ஆகுறதுனால 30 ரன் கூட தாண்டாதனால என்ன பண்ணாங்க, வேர்ல்ட் கப்ல இருந்து வேர்ல்ட் கப் கார்னர் தூக்கிட்டாங்க. மேன்மை எப்போ வரும்னா நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் வரும். உலக மேன்மை சொல்றேன். உங்க உலகத்துல இருக்கிறவன் உயர்த்தி பேசுறா, நீங்க அவங்களுக்கு கண்ணில் படுற மாதிரி நீங்க செஞ்சா மாத்திரம் தான் இப்போ உயர்த்தி பேசுவாங்க. நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் உங்களை அப்படியே தற்கீழ இறக்கி விட்டுருவாங்க. அதே உங்களை போச்சுக்கிற மாதிரி தான் அந்த இடத்துல என்ன பண்ணோம், தூற்றும். அதுதான் உலகம். நீங்க நல்லா இருக்கிற வரைக்கும் உங்க கூட இருக்கும். என்கரேஜ் பண்ணாது, உங்களை என்கரேஜ் பண்ணாது இந்த உலகம். உங்களை கண்டு வியர்க்கும். நீங்க நல்லா பண்ணும்போது உங்களை கண்டு சூப்பரா பண்றப்பா, அது பண்ணுப்பா, அது என்கரேஜ் பண்ணி நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஸ்டமக் பர்னிங். அது நமக்கு தெரியணும். எந்த ஒரு காரியமும் சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்பவே மாட்டாங்க. நம்ம நல்லா இருக்கணும் விரும்புற ஒரே ஆள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் நம்ம நல்லா இருக்கணும் விரும்புவாரு. ஏன்னா அவரை நம்பி வாழ்கிற வாழ்க்கை, ரட்சிப்பின் வாழ்க்கை, அது வந்து ரொம்ப கடினமான வாழ்க்கைமா. ஏன்னா பொறாமை பிடிச்ச இந்த உலகம் நம்மளை என்ன கீழே தள்ளணும் தான் நம்ம என்ன பண்ணோம் நினைக்கும். அவரை பிடிச்சு ஓடுகிற ஓட்டம் வந்து பயங்கரமான ஒரு கஷ்டமான பாதை. அது இடுக்கமான வாசல் வழியாக என்ன பண்ணோம், போறோம், பிரவேசிக்கிறோம். பாவத்தின் ஓட்டம் வந்து பெரிய விசாலமான இடத்துல என்ன பண்றோம், ஓடுறோம். எல்லாரும் சேர்ந்து கும்பலா என்ன பண்றோம், ஓடுறாங்க. ஆனா நீதியின் ஓட்டம், இந்த ரட்சிப்பின் ஓட்டம் என்னது, ரொம்ப குறுகலான பாதை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ட்ராக் அதுல மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க வேண்டும். எனக்கு வைக்கப்பட்ட அந்த இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓட வேண்டும். எனக்கு வருகிற பரிசை நான் அடையும் வரைக்கும் ஓட வேண்டும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குமா, திரும்பி பிராக்டிஸ் பண்ணும், அனுதினம் பிராக்டிஸ் பண்ணும். உங்களுக்கு ஒரு ஒரு இதுல ரன்னிங் ரேஸ்ல ஓடுறவன் ஒரே நாள்ல ஓடிட முடியாது. அதுக்காக அவன் என்ன பண்ணும், வருஷ கணக்கா பிராக்டிஸ் பண்ணணும். அந்த அவன் லைன் அவன் அறியணும். அந்த 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 வழியில அவன் ஓடுற வழி அவன் அறியணும். திரும்பி அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஓடணும். கால் வலிக்கும், கஷ்டமா இருக்கும், மூச்சரைக்கும். அதெல்லாத்தையும் மேற்கொண்டு அதை அவன் பிராக்டிஸ் பண்ண அது என்ன பண்ணும், அவன் பழக்கமாவே மாறணும். அவன் செகண்ட் நேச்சராவே மாறணும். ஹல்லேலூயா. புரியுதா? மற்றவங்க உங்களுக்காக ஓட மாட்டாங்க. உங்களுக்காக நீங்க என்ன பண்ணணும், ஓடணும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்காக நீங்க முயற்சி செய்யணும். உங்களோட பலத்தால முடியவே முடியாதுங்க. தேவ பலத்தால ஓடுங்க. தேவ பலத்துல என்ன பண்ணுங்க, ஓடுங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? எப்படி ஓடணுமா, எப்படிமா ஓடணும், அந்த பந்தயம் வெற்றி கொள்ளத்தக்கதாக ஓடணும். எல்லாருக்கும் அந்த பிரைஸ் கிடைச்சிடாது. ஆனா அந்த பிரைஸ் எனக்கு வேணும்ன்ற ஆசையோட என்ன பண்ணும், ஓடணும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் மேன்மை அடையணும்னு என்ன பண்ணும், ஓடணும். இப்ப வேணா கிடைக்காம இருக்கலாம், இன்னும் இப்ப வேணா இன்னொருத்தர் கிடைச்சிருக்கலாம். ஆனா திரும்பி அதை இன்னொருத்தர் கிடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு
அப்படி நம்ம சோர்ந்துட கூடாது. திரும்பி என்ன பண்ணணும்? ட்ரை பண்ணணும். திரும்பி நம்ம முயற்சி செய்யணும். ஒரு வாட்டி கிடைக்கலையா வாழ்க்கையே தோத்தவரை என்ன பண்றோம்? பாதியில வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம். நிறைய யங்ஸ்டர்ஸ் ரொம்ப தப்பு பண்றாங்க. இப்பவே எல்லாமே முடிஞ்சிச்சு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல இல்ல, இன்னும் நிறைய இருக்கு ஓட வேண்டியது. ஆண்டவர் என்கரேஜ் பண்றாருங்க அவங்கள ஓடுறதுக்கு. இன்னும் மேன்மையானது ஆண்டவர் விரும்புவாரு. இப்போ நீ கீழே விழலாம், இப்போ நீ ஸ்டம்பிளாய் தடுக்கி கீழே விழலாம், இப்போ உங்களுக்கு டயர்டா இருக்கலாம். ஆனா திரும்பி நீங்க முயற்சி செய்யணும். திரும்பி நீங்க பலப்படணும். அந்த பலத்தை யார்கிட்ட கேட்கிறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். அந்த பந்தய பொருளை பெரும் வரைக்கும் என்ன பண்ணுங்க? ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம சாட்சியா வாழ்றோங்க. அது அவங்களுக்கு புரியுதா? நீங்க நம்ம பெரிய பெரிய சபைகள் மாதிரி நம்ம சபை கிடையாது. அவங்களாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு குடும்பம். விக்டரி அவுட்ரீச் சொல்லும்போது ஒரு குடும்பம், ஃபேமிலி. இந்த ஃபேமிலிக்குள்ளால வந்துட்டோம்னா இங்க பாகுபாடு இருக்கக்கூடாது. நீ நான் இருக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து ஓடுறோம், எல்லாரும் இணைந்து பண்ணுறோம். நம்ம எல்லாத்தையும் பார்த்துருக்கோம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்த்துருக்கோம், அப்ச பார்த்துருக்கோம், எவ்வளோ மேன்மையை பார்த்துருக்கோம். இன்னும் நம்மள இந்த சூழ்நிலை நம்ம பார்க்க வேண்டாங்க. இப்ப இருக்கிற ஸ்ட்ரக்சரை பார்க்காதீங்க. இங்க நம்ம மேன்மையா தான் வச்சிருக்கிறாரு, இங்க நம்ம சாட்சியா தான் வச்சிருக்கிறாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம கட்டடத்தை பார்க்க தேவையில்லை, எங்க இருந்தாலும் நம்ம ஆராதிக்க முடியும் அப்படின்னு காட்டுறோம். நம்ம டென்ட் போட்டு நம்ம ஆராய்ச்சிருந்தோம், டென்ட் போட்டு ஆராய்ச்சிருந்தோம். அதை காட்டி ஒரு இப்படி மேன்மையா தான் வச்சிருக்கிறாரு. இதோட மேன்மையா வைப்பாரு. நீங்க பாப்பீங்க அந்த மேன்மையை. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? நம்ம செய்யறத ஒழுங்கா செய்யணும். செய்வதை திருந்த செய்யும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? செய்வதை திருந்த செய். அவங்களுக்கு கரெக்டா வர வரைக்கும் என்ன பண்ண? செஞ்சுக்கிட்டே இருங்க. பிரயாசம் விருதாவாய் போகாதீங்க. உங்க பிரயாசம் விருதாவா போகாது. இப்ப வேணா எல்லாமே இருக்கு. இப்ப வேணா ஒரு மாதிரி ஸ்லோவா பேச ஓடலாம். ஓடுற வேண்டிய நேரத்தில் ஓடலாம். அடுத்தவன் பறக்கிறான், அவன் நல்லா போயிட்டு இருக்கான். அவனை பாரு, இவனை பாரு, இவன் எப்படி செய்யறான், அப்படி செய்யறான். நிறைய பேர் சொன்னாங்க, அந்த பாஸ்டரை பாருங்க எப்படி இப்படிலாம் செய்யறாங்க, இப்படிலாம் பண்றாங்க. இந்த பாஸ்டரை பாருங்க அதெல்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கேட்டுக்கவே மாட்டேன். அந்த பாஸ்டர் வாழ்ற வாழ்க்கை நான் வாழ முடியாது. எனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அந்த ஓட்டத்தை நான் ஓடுறேன். நான் பொறுமையா தான் ஓடுவேன். என்னோட என் பேஸ் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என் ஸ்பீடு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என் ஸ்பீடுக்கு எல்லாம் வரணும். என் ஸ்பீடுக்கு ஒத்துழைச்சி வரவங்க தான் என் கூட இருக்கிறவங்க. எனக்கு பந்தய பொருள் வருங்க. எப்போனா அதுக்கு எப்ப எனக்கு கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். நான் நிறுத்தல, ஒவ்வொரு நிறுத்த மாட்டேன். எனக்கு இப்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் சோர்ந்து போறது இல்லை. எனக்கு தெரியும் எப்போ எப்படி ஓடணும்னு. ஐ அம் இந்த ரிலே ரேஸ் மாதிரி தான் நான் மேரத்தான் ஓடுறேன். நான் பேட்டான் கையில வச்சிருக்கேங்க, பெரிய பேட்டான் வச்சிருக்கேன். பேட்டான் வச்சுட்டு நான் மேரத்தான் ஓடிட்டு இருக்கேன். என் ஓட்டம் நிறைய நாள் நீடிச்சுட்டு இருக்குன்னு நான் விரும்புறேன். நிறைய வருஷம் நீடிச்சுட்டு இருக்குன்னு நான் விரும்புறேன். சீக்கிரம் அடுத்த கைக்கு பாஸ் பண்ண மாட்டேன். நான் இந்த சபை மேன்மை அடைகிற வரைக்கும் நான் போக மாட்டேன். நல்ல நிலைக்கு வர வச்சுட்டு ஆர்டர் எடுத்துப்பாரு. என் ஓட்டம் இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்கு. நானும் அந்த பலத்தை தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன எவ்வளவு தூரம் நான் எல்லாரையும் அப்படி நான் விட்டுட்டு போக கூடாது. எல்லாம் பாதியில விட்டுட்டு போக கூடாது. ஆண்டவரை ஒவ்வொரு ஆத்மா வெளியேறப்பட்டது, ஆண்டு கொடுத்து ஒவ்வொரு ஆத்மா வெளியேறப்பட்டது. அப்படி விட்டுட்டு போக கூடாது, முடியாது. எனக்கு என் ஜீவனை பலப்படுத்துங்க, என்னுடைய சரீரத்தை பலப்படுத்துங்க. அதான் நான் ஆண்டுக்கு கேட்க ஒரே ஒரு கேள்வியதான். என்ன பலப்படுத்திக்கிட்டே இருங்க, என்ன பலப்படுத்திக்கிட்டே இருங்க. நம்ம உண்மையா ஓடிக்கிட்டே இருக்கோம்னா ஆண்டுக்குள்ள பலனை நம்ம என்ன பண்ணுவோம்? அணிந்தே தீர்வோம். மற்றவங்களுக்கு கிடைக்குது எனக்கு கிடைக்கல, இன்னொன்று கிடைக்குது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா
அப்படியே குழம்பிட்டு இருக்க வேண்டியதுதான். குழம்ப தேவையில்லை. அவங்களுக்கு கிடைக்கிறது அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஓடுறாங்க. உங்களுக்கு எப்போ கிடைக்குமோ அப்போ கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்காம போகாது. இப்ப கிடைக்கலையே நினைச்சு வருத்தப்பட தேவையில்லை. இப்ப சூழ்நிலை கண்டு பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. பரிசு பொருள் எல்லாருக்கும் உண்டுங்க, கண்டிப்பா உண்டு. அவங்க உங்களுக்கு வேணும்ன்றதுக்காக என்ன பண்ணுங்க, ஓடுங்க. உங்க தேவைக்காக என்ன பண்ணுங்க, ஓடுங்க. வாசிங்க. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு ஓடுகிறார்கள். நாமோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அழிவுள்ள கிரீடத்துக்காக ஓடுறாங்க. உலக ஓட்டம் அதுதான், அழிஞ்சு போகிற மேன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நிரந்தரம் இல்ல. நம்ம அழிவில்லாத கிரீடத்துக்காக ஓடுகிறோம். ஹல்லேலூயா. நம்ம அழிவு இல்ல, நமக்கு அழிவு இல்ல. பொறுமையா ஓடணும், அதை பெரும்படி ஓடணும். அப்படியே நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அப்படியே நான் செய்யறேன்னு சொல்றேன். அழிவில்லாத கிரீடத்தை பெறும் வரைக்கும் அப்படியே செய்கிறேன். சொல்லுமா, நான் அழிவில்லாத கிரீடத்தை பெறும் வரைக்கும் அப்படியே செய்கிறேன். ஹல்லேலூயா. உண்மையான ஓடுகிற ஓட்டம் அதான். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாததாக ஓடுறேன். நான் என்ன பண்ணல, நிச்சயம் இல்லாமல் நான் ஓடுறது இல்ல. ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்ப பண்ணேன். ஹல்லேலூயா. நான் ஆகாத ஓடுறதுக்கு என்ன பண்ணேன், என் சரீரத்தை கீழ்படுத்துகிறேன். நான் என் சரீரத்தை நான் ஆண்டுக்குள்ளாக நான் கீழ்படுத்தி இல்லைனா, நான் ஒழுங்கா வைக்கலன்னா சரியா ஓட முடியாது. நான் ஆகாயத்துல சிலம்பம் அடிக்கல, எனக்கு தெரியாத இடத்துக்கு நான் போக முடியாது. ஏன்னா எனக்கு அந்த இடத்த தெரிஞ்சுக்கணும்னா நான் பொறுமையா தான் தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும். அந்த இடம் எப்படி பட்டது எனக்கு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் அதை போக முடியும். இதுதான இடத்துல கத்துக்கிட்ட இடத்துல கண்டுகட்டி காட்டு விட்ட மாதிரி ஆயிடும். புரியுதா சொல்ல வருது? புரியுதா? இடத்துல போயிட்டோம்னா அந்த பாஷை தெரியணும், அதோட மொழி, அதோட சிஸ்டம் என்னன்னு தெரியணும். அது பொறுமையாக என்ன பண்ணும், கத்துக்க முடியும். அப்போ என்னன்னா அதுக்குள்ள ட்ரைனிங் நமக்கு தேவை. ட்ரைனிங் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. நிச்சயம் இல்லாமல் நான் ஓட மாட்டேன். சொல்லலாமா? நான் நிச்சயம் இல்லாமல் ஓட மாட்டேன். எனக்கு வைத்த பந்தய பொருளை அடையும் வரைக்கும் நிச்சயத்தோடு ஓடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயத்தோடு என்ன பண்ணோம், ஓடணும். உங்க சரீரத்தை என்ன பண்ண, அடக்கி வைக்கணும்ன்ற பவுல் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் பிரசங்கிக்கிறேன், நானே சரியில்லைன்னா நல்லா இருக்காது. அதனால என் சரீரத்தை நான் என்ன பண்ணேன், எல்லா விதமான தீங்குக்கும் அடக்கி வச்சிருக்கு. உலக காரியங்களுக்கு அடக்கி வச்சிருக்கு, உலக ஆசைகளுக்கு, உலக மேன்மைகளுக்கு எல்லாம் அடக்கி வச்சிருக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் பவுல் பார்த்தவர். சவுலா இருந்தபோது பவுல் எல்லாத்தையும், உலகத்தில் இருக்க எல்லா மேன்மையும் பார்த்தவர். பெஸ்ட் டீச்சர், அந்த காலங்களில் பெஸ்ட் டீச்சர் கீழே, கமாலியல் கீழே என்ன பண்ண, படித்தவர், கற்றுக்கொண்டவர், எல்லாத்தையும் இருக்கிற கிரேட்டஸ்ட் ஸ்காலர் அவர் கிரேக்க இதுல. அப்ப அப்படிப்பட்ட பவுல் சொல்லுகிற காரியம் என்னன்னா, ஒண்ணுமே இல்ல, நான் படிச்ச மேன்மையெல்லாம் ஒண்ணு இல்ல, ஆண்டு முன்னாடி அதுல ஒண்ணுமே இல்ல, நான் எல்லாத்தையும் அடக்கிட்டு நான் வாழுறேன். அவரே அடக்கும் போது நம்ம அடக்கிதான் வாழணும். ஹல்லேலூயா. நம்ம அடக்கி வாழுகிற வாழ்க்கை தான் ரொம்ப கஷ்டம். அந்த அடங்கி போகிற வாழ்க்கை தான் கஷ்டமான வாழ்க்கை. என்னெல்லாம் அடக்கி வைக்க யாரும் முடியாதுன்னு தான் சொல்றாங்க. அதை அடக்கி வாழ்கிறது ஒரு அடிமைத்தனம் நினைக்கிறாங்க. இல்ல, அடக்கி வாழ்கிறது அடிமைத்தனம் கிடையாது. அது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது தன்மை. அடங்கி போறது தப்பே இல்லை.
ஒரு காரியம் என்ன ஆண்டு சொல்ல பேசாதன்னு சொன்னா பேசக்கூடாது. கீழ்ப்படிதல் இருக்கணும். ஆண்டு உங்களை மேம்பாடுபடுத்தணும்னா, உங்களுக்கு வர வேண்டிய காரியம் வரணும்னா அடங்குன்னா அடங்குனா செய்யணும். ஆண்டு அடங்கு சொன்னார்னா அடங்கிதான் ஆகணும். ஏன்னா நம்ம அடங்காம போகணும்னு வச்சுங்களேன், நம்ம சரீரம் நம்ம பேச்சு கேட்காது. பாவ காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும். பாவத்துல நம்மை இழுத்து தள்ளிவிடும். அல்லேலூயா. நம்ம மோசமான நம்ம சரீரம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12 12 14 வரைக்கும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ல இருந்து 14 வரைக்கும். தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அல்லேலூயா அல்லேலூயா, கிறிஸ்து இயேசுவுக்காக எதுக்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் ஆசையாக என்ன பண்றேன், தொடர்கிறேன். நான் அடைந்தாயிற்று என்று நான் எதுவுமே நான் நினைக்கிறது இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் எல்லாத்தையும் நான் அடைஞ்சிட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. 14 வரைக்கும் வாசிங்க. சகோதரரே, அதை பிடித்து கொண்டே நான் எண்ணுகிறது இல்ல, ஒன்னும் செய்யறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அல்லேலூயா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசு அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை காக நான் என்ன பண்றேன், அடையும் வரைக்கும் நான் என்ன பண்றேன், ஓடிட்டே இருக்கேன், லெக்கை நோக்கி ஓடுகிறேன். எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குதோ, என் லைன் என்னதோ அதை மாதிரி நான் அடையணும். அதை அடைஞ்சா போதுங்க. நான் பாஸ்தா ஓடினாலும் சரி, எல்லாம் பாஸ்தா ஓடுறேன் மூச்சு அரைச்சி பாதி நின்றோம் இல்ல, நான் நடந்து ஸ்லோவா ஆமா போல கூட நான் ஓடிக்கிறேன். நான் எப்படி வேணா அடிச்சுக்கோங்க. அது வந்து சொல்லுவாங்க, பறக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்றீங்க, நடந்து நான் நடந்தே போறேன். சில பேர் ஃப்ளைட் போறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஃப்ளைட் பயம், க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சர் பயம். நான் ஸ்லோவா போறேன், நான் நடந்து போறேன்றதுக்காக, பொறுமையா போறேன்றதுக்காக நான் பயந்து போறேன்னு இல்லை. நான் எல்லாத்தையும் கவனமா நான் போறேன். எனக்கு என்ன முன்னாடி என்ன வரும்னு நான் பார்த்து போகிறேன். நான் ஃபாஸ்டா ஓடுனா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, கவனிக்க முடியாது. பிரச்சனையை நானு சூழ்நிலையை பார்த்து நானு பயந்துட்டு தான் இருக்க முடியும். எப்ப ஆக்சிடென்ட் ஆகும்னு எனக்கு பயம், எப்ப நான் கீழே விழுவேனே பயம். அதனால நான் என்ன பண்றேன், எனக்கு எவ்வளவு யார் என்ன பேசினாலும் பேசிட்டு போயா, யார் என்ன வேணா பண்ணிட்டு போவோம். நான் என்ன பண்றேன், எனக்கு வைக்கப்பட்ட இலக்கை நோக்கி பொறுமையோடு நான் என்ன பண்றேன், ஓடுறேன். நம்ம எல்லாரும் மேரத்தான் ஓடுறோம், ஒரு பெரிய மேரத்தான் ஓடுறோம். ரட்சிப்பின் ஓட்டம் என்கிற மேரத்தான் என்ன பண்றோம், ஓடுறோம். ஒரே நாள்ல முடிய போறது இல்ல. அல்லேலூயா. பொறுமையா ஒன் ஸ்டெப்பா பொறுமையா. ஆண்டு உங்களை ஃபாஸ்டா கூட்டல இருக்கல, பரவத்துக்கு போறதுக்கு ஃபாஸ்டா போகணும்னா நல்லா ஓடும். பொறுமையா ஆண்டவரே, நான் பொறுமையா நான் நல்லா வாழ்ந்துட்டு நீடித்த நாட்களா திருப்தியா வாழ்ந்துட்டு ரட்சிப்பின் ஓட்டத்தை நல்லா ஓடிட்டு அந்த ஜீவ கிரீடா எனக்கு அந்த பிரைஸ் வரணும். அல்லேலூயா. நல்லா ஓடிட்டு எல்லாத்தையும் வாழ்ந்து சுகமா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் சமூகத்துல என்ன பண்ணணும், போகணும், நிறைவான போகணும். செய்யற காரியத்தை நல்லா செஞ்சுட்டு போகணும், பெஸ்டா செய்யணும். ஆண்டவர் எப்பவும் பெஸ்டா தான் விரும்புவாருங்க. உங்ககிட்ட பெஸ்டா தான் எதிர்பார்க்கிறாரு. நீங்க ஒஸ்டா முன்னாடி ஆரம்பத்துல சபைக்கு வரும்போது ஒஸ்டா இருந்திருக்கலாம், நீங்க உள்ள வரும்போது நீங்க ஒஸ்டாவே வாழ்றாரு. ஆனா நீங்க வந்துட்டு அப்புறம் பாலிஷ் ஆகி பெஸ்டா தான் போவீங்க. விக்டர் அவுட்ஸ்குள்ளால வந்துட்டு பெஸ்டா தான் போவீங்க. இன்னும் ஒஸ்டா போனது இல்ல. இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது.
விக்டோரிஸ்னால நன்மை தான் பெற்றிருக்கிறவங்க அநேக பேர். இடையில போனவங்க எல்லாம் வழி மாறி போனவங்க தான் போயிருக்கிறாங்க. இங்க வந்துட்டு யாரும் நன்மை பெற சொல்ல முடியாது. ஒரு சாட்சி கூட அது மாதிரி கிடையாது. நன்மை பெற்று நிறைய பேர் நம்மளே திட்டிட்டு போனவங்க நிறைய பேர் இருந்தாங்க. கரிச்சு கூட்டிட்டு போனவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நான் சொல்ல வருது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணி தான் இருப்போம். யார் எப்படிப்பட்டவங்களா இருக்கலாம். ஹோம்ல வருவாங்க, விக்டோரிஸ் ஹோம்ல வருவாங்க. அப்பா நல்லா ஞாபகம், ஹோம்ல வருவாங்க. வந்துட்டு ஒரு 2 நாள் நல்லா சாப்பிட்டு இதாகிட்டோம். நல்லா ஃபஸ்ட்டு மூச்சு அப்படியே இருந்துல அடைஞ்சு வருவாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக தாடியில் ஷேவ் பண்ணிட்டு நல்லா குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஷர்ட் எல்லாம் போட்டு நல்லா சென்டல் அடிச்சு நீட்டாக உட்கார வச்சு, சபையில எல்லாம் டை கட்டிட்டு உட்கார வச்ச நாட்கள் உங்க நாட்கள் இல்லை. விரிவாக்கத்தில் எல்லாம் நீட்டாக உட்கார வச்சுட்டு எல்லாம் மாற்றம் வந்த உடனே இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியே போயிட்டு அப்புறம் வெறும் ரச சாதமும் அதுதான் போடுறாங்க. அப்படியெல்லாம் சொன்ன நாட்கள்லாம் உண்டு. இங்கே வந்து அவங்கெல்லாம் வாழ்க்கையில் பிறந்த நாள் கொண்டாடிப்பாங்கன்னு இல்லை. எல்லாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடணும். எல்லாருக்கும் கேக் வெட்டுறாங்க. ஹோம்ல இருக்க எல்லாருக்கும் ஒருத்தர் சபையில் பிறந்த நாள்னா அந்த பிரியாணி கண்டிப்பாக சபையில் பணம் ஃபேமிலி கொடுத்துருவாங்க, காசு கொடுத்துருவாங்க. பிரியாணி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இது பண்ணிடுங்க, எல்லாருக்கும் கேக் கொடுக்கணும். ஆனால் அவங்க எல்லாம் நல்ல பெற்று என்ன பண்ணுவாங்க, கட்சி குடி தான் போனாங்க. எதுவுமே இப்படி தான் பண்ணுறாங்க, இது செய்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. நம்ம ஓடுறது ஓடுவோம், பொறுமையாக ஓடுவோம். பெரும் வரைக்கும் என்ன பண்ணுவோம், ஓடுவோம். நின்றக்கூடாது, பாதியில் நின்றக்கூடாது. வாழ்க்கை பாதியிலே முடிஞ்சிச்சுன்னா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே இல்லை. நமக்கு அசிங்கம் இல்லை, நம்ம அடுத்த தலைமுறைக்கு அசிங்கமாயிடும். அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. புரியுதா நான் சொல்ல வருது? அவங்க தான் கஷ்டப்படுவாங்க, உங்க பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க. அவங்க வாழ்க்கை நிறைவு படுத்துட்டு அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டு அடுத்த காரியம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டு சமத்துக்கு போனா அது பெரிய ஒரு காரியம். அந்த ஓட்டம் பயங்கரமான ஓட்டம், அந்த ரெச்சிபின் ஓட்டம் பயங்கரமான ஓட்டம். அதனால நன்மையே தான் வரும். ஒண்ணு இல்லை, 2 இல்லை, 1000 தலைமுறை வரைக்கும் அது நிற்கும். அல்லேலூயா. அது ஆசீர்வாதம். அது கொடுத்துடுங்க, கொடுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கொடுங்க. காசு கொடுக்க, காசு கேட்கல, இல்லை உங்களுக்கு உங்களை நீங்க கொடுங்க சொல்றேன். முழுமையா கொடுங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நல்ல போராட்டத்தை 7-8 வாசிங்க. 4-7-8. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எங்கெல்லாம் அவரை நீங்க விரும்புறீங்களா? ஆனா சொல்ல இங்க 2-3 பேர் நாமக்கு கூடியிருக்க பத்தி நான் இருப்பேன்றாரு. அவர் பிரசன்னமாகுதலை நீங்க விரும்பினீங்கன்னா, அவர் எங்கெல்லாம் இருக்கிறார் விரும்பினீங்கன்னா அவருக்கு எல்லாருக்கும் அது என்ன செய்வேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓட்டத்தை முடிக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். விசுவாச ஓட்டம் பயங்கரமான ஓட்டம் அது. ஹல்லேலூயா. முடிவு வரைக்கும் கஷ்டப்பட்டு ஓடிதான் ஆகணும், பிரயாசப்பட்டு தான் ஆகணும். பிலிப்பியர் 4:1 எல்லாத்துக்கும் கர்த்தரில் நிலைத்திருக்க வேண்டும். பிலிப்பியர் 4:1 நிலைத்திருங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பிலிப்பியர் 4:1. எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் மாணவர்களே, கிரீடமானவரே பிரியமானவர்களே இருக்கா? கிரீடமானவரே பிரியமானவர்களே, இந்தபடியே தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறவர்களே அதுபடியாக என்ன பண்ணும், நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளாலே நிலைத்திருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. அது முக்கியமான வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் யார்?
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்திலே அல்லேலூயா நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியான கிரீடமாக இருக்கிறவர்கள் யார்? எப்படிப்பட்டவர்கள்? மகிமையான கிரீடமா இருக்கிறோம். நம்ம யாரு? எப்போ ஆண்டு வரும்போது அவருக்கு எப்படிப்பட்டவா இருக்கணும்? மகிமையா கிரீடமா நம்ம என்ன பண்ணோம்? இருக்கணும். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. இருந்தும் அல்லேலூயா. இந்த நேரத்துல இங்க வந்து தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதுற போது சொல்ல நான் வர ஆசைப்பட்டேன். நான் வர ஒரு ஆசைப்பட்டேன். ஆனா பிசாசு என்ன பண்ணா? தடையாக இருந்தான். ஆனா நீங்க யாரு? நீங்க ஒழுங்கா ஆண்டுக்குள்ள நிலைத்திருக்கிறீங்க. அந்த நம்பிக்கையை விடவே இல்லை. ஆண்டு மேல இருக்க நம்பிக்கை நீங்க விடவில்லை. நீங்க யாரு? மகிமை கிரீடமா அவருக்கு இருக்கிறீங்க. நீங்கள் அதே சொல்ல நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமா இருக்கிறீங்கன்றாரு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு. நீங்களே எனக்கு மகிமையும் சந்தோஷமா இருக்கிறீர்கள். ரெண்டு பேரும் 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல வாசிங்க. மகிமையின் கிரீடம் நீங்க அப்போ என்ன பண்ணோம்? வாசிங்க. 2 பேரும் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஞானத்தையும் ஞானத்தோட கூட்டி என்ன பண்ணுங்க? வழங்கணுமா? அல்லேலூயா. கூட்டி வழங்கணும். இவைகளை உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் அல்லேலூயா. இவைகளை இல்லாதவன் எவனோ அவன் மறந்து இது நீங்க எடுத்துக்கொள்ளவில்லை. இது எல்லாரும் எல்லாம் எதெல்லாம் இங்க சொல்லப்பட்ட லிஸ்ட் எது? இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையா இருக்கிறவர்கள் உங்கள் விசுவாசத்தோட விசுவாசம் இருக்குது, தைரியம் இருக்குது, தெய்வத்தோட ஞானம் இருக்குது, இச்சை அடக்கம் இருக்குது, பொறுமை இருக்குது, தேவபக்தி இருக்குது. தேவபக்தியோட சகோதரத்தில் அவன் அன்பையும் கூட்டி வளர்க்க வேண்டும். 8 காரியம். இந்த 8 காரியம் இல்லாதவன் எப்படி இருக்கானா? குருடனை போல இருக்கிறானா? எப்படிப்பட்ட குருடனா இருக்கானா? கண் சொருகி போன கூட, கண்ணு உள்ள சொருகிற மாதிரி இருக்க கூட. நீங்க பாத்துட்டீங்க நிறைய உள்ள சொருகி உள்ள அந்த மாதிரி நீங்க இருப்பீங்கல்ல. 8 காரியம் உங்க வாழ்க்கையில் இல்லைனா கண் சொருகி போன குருடனை போல இருப்பீர்கள். ஓட முடியாது. கண்ணு குருடாச்சுன்னா பாதை என்னன்னு தெரியாது. உங்க வாழ்க்கை எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது. பாதையை காட்டுகிறவர் அவர். அல்லேலூயா. அவரை விடுதலையா பிடித்துக் கொள்ளுங்கள். வரும் காலங்கள் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. இப்ப இருக்கிற மாதிரி நம்ம விடுதலையா ஆராதிப்போமா என்று நமக்கு தெரியாது. எப்படி போவோம் என்று தெரியாது. என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம கூடரா இப்ப இருக்கிற காரியங்களுக்கு கண் கூடரா இருக்காதபடி கர்த்தரை பிடித்துக் கொண்டு இந்த 8 காரியங்களும் நம்ம வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அதுல என்ன பண்ணோம்? ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஓடுறது மாத்திரம் நிறுத்தாதீங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னொருத்தங்க 2 பேதுரு 1:3 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:5 வாசிங்க. நல் மனசாட்சினாலும்
ஆ பிறக்கும் அன்றே ஆ இவர்களில் சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். அல்லேலூயா. 1:5 இதெல்லாம் வாசிக்கிறீங்க? இல்ல 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் அதன வாசிங்க. கற்பனையின் பொருள் என்னவென்றால் சுத்தமான இருதயத்தையும் நல்மனசாட்சியினால் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அடுத்த வாசிங்க. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது என்னவென்று தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தோம் நியாயப்பிரமாண போதகத்திற்கு விரும்புகிறார்கள். ஹலோ, நல்லா போதிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை நல்லா பேசணும், நல்லா போதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதன்படி வாழ மாட்டேங்கிறோம். இவங்க என்ன பண்றாங்க? அதை பத்தி நினைக்கவே இல்லை. வீண் பேச்சு தான் பேசுறாங்க, வீண் பேச்சு தான் பேசுலுங்க. தாங்கள் சொல்லுகிறது என்ன என்றும் தாங்கள் சாதிக்கிறது என்ன என்றும் அறியாது இருந்தோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பேச்சு மாத்திரம் நல்லா பேசுறோம். உங்க எப்போ நீங்க என்ன பேசுறீங்களோ அதை செய்யறதுதான் நம்ம பேசணும், செஞ்சுட்டு தான் பேசணும். சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்க தெரியவே தெரியாது, பேசுறத பேசிக்கிட்டா இருப்பாங்க. ஆனா செய்கையில ஒண்ணுமே இருக்காது. சில பேர் செய்வாங்க அமைதியா, சில பேர் அமைதியா இருப்பாங்கன்னா செஞ்சுருவாங்க. செய்கிறவர்களாகவும் இருக்கணும், அதை சொல்லுகிறவர்களாகவும் இருக்கணும். போதிக்கிறது நம்ம செஞ்சாதான் போதிக்க முடியும், அதை பிராக்டிஸ் பண்ணாதான் போதிக்க முடியும். நம்ம அதுபடி வாழவில்லை என்று சொன்னா மற்றவங்க வாழ சொல்லக்கூடாது. ஹலோ, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாரே வெல்லப்பட்டு இல்லாமல் மற்றவங்க நீங்க பலப்படுங்க சொல்லி ஒரு இல்ல. ஹலோ, நம்ம சீர்படாமல் மற்றவங்களை சீர்படுத்துவது என்ன நியாயம்? நம்ம வாழ்க்கையில நிச்சயம் இல்லை, ஆனா நிச்சயத்தை குறித்து நல்லா பேசுவோம் இல்ல. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதன்படி வாழுறோமா என்று பார்த்து அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணணும். வாழ்ந்து காட்டுங்க, முதல்ல கர்த்தருக்குள்ளாரே வாழ்ந்து காட்டுங்க, வெள்ளப்படுங்க, ஓடுங்க. நல்லா அட்வைஸ் பண்ண நல்ல வாய் வரும். ஆனா உங்களுக்குள்ளாலே அந்த நிச்சயமான ஓட்டம் இருக்க வேண்டும். ஹலோ, புரியுதா? டைம் ஆயிடுச்சு, முடிச்சதா? அது 2 பேர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய மகிமையினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே வேண்டிய யாவற்றையும் திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தளித்தது மட்டும் நிச்சயினால் உலகத்தின் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்கு உள்ளவர்களாக பொறுத்து மகா மேன்மையும் என்ன பண்றது? மகா மேன்மை அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே அல்லேலூயா. கேட்டுக்கு தப்பணும். இந்த உலகம் கேடான ஒரு இடம், அது கேட்டுக்கு என்ன பண்ணாம தப்பணும். நமக்கு அருமையாய் கொடுக்கப்பட்டிருக்குது வாக்கு தத்துவம். அல்லேலூயா. வாக்கு தத்துவங்கள்லாம் நமக்கு அருமையாய் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நம்ம பெரும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஓட வேண்டும். அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக என்ன பண்ணும்? ஓட வேண்டும். 3ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. அதே 2 பேதுருல 3ஆம் அதிகாரம் 10. இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போ. பூதங்கள் வெந்து உருகி போ. பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் அழிந்து போ. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் பரிசுத்த நடக்கையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையையும் தேவ பக்தியும் அல்லேலூயா. பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா
இருக்க வேண்டும். ஆண்டு வருகை சமீபமா இருக்குது. அல்லேலூயா. வரும்போது நீங்க உங்க வாழ்க்கை நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, நடக்கை எப்படி இருந்தது, தேவ பக்தி எப்படி இருந்தது, அவருக்குள்ள நீங்க எப்படி இருந்தீங்க, எப்படி வாழ்க்கை நடத்தி கொண்டு போனீங்க, உங்க ஓட்டம் எப்படி இருந்தது, அதுதான் பேசும். அல்லேலூயா. கடைசி நாட்களிலே அவர் வருகையிலே நீங்கள் ஓடுகிற ரட்சிப்பின் ஓட்டம் எப்படிப்பட்டது என்று அவர் பாப்பார். உங்கள் முன்னாடி ஓட்டி காட்டுவார். எல்லாரும் பார்க்கும்படியாக ஓட்டி காட்டுவார். நம்ம ஆண்டுகளாக சரியா இருந்தோம்னா அதுக்குள்ள மேன்மை கண்டிப்பாக வரும். அல்லேலூயா. யாவரும் விருதாவாய் போக மாட்டீங்க. மேன்மை வரும் வரைக்கும் ஓடுங்க, பொறுமையா ஓடுங்க, பரிசு கிடைக்க வரைக்கும் ஓடுங்க, நிறுத்தவே நிறுத்தாதீங்க. நீங்கள் பெற்ற ரட்சிப்பை விருதாவாய் நினைக்காதீர்கள். அது உண்மையான பிரஷஸான ஒரு காரியம், விலையேற பெற்றதான ஒரு காரியம். அது எல்லாருக்கும் ஈஸியா கொடுத்துருச்சு. நம்ம சும்மா அப்படியே வேஸ்ட் பண்றோம் நிறைய நேரத்துல. ரட்சிப்பின் வாழ்க்கையை வேஸ்ட் பண்றோம் நிறைய நேரத்துல. பண்ணாதீங்க. இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம மாற்றிக்கொள்ளுங்க. வாய்ப்பு உங்களுக்கு தரப்படுகிறது. இப்போ எல்லா வருஷம் நம்ம விருதவனமா எழுந்திருப்போம். ஒரே விஷயம் நம்ம கண்ணில் உப்பு கொடுப்போம். அவரோட ஆண்டவரே என்னை நான் முழுமையாக தருகிறேன். ஆண்டவரே ஆண்டவரே என்னை முழுமையாக தருகிறேன். கர்த்தாவே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க. நீ பயன்படுகிற பாத்திரமாய் என்னை நீ மாற்றுங்க, முழுமையாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து ஒரு சில நேரம் ஜஸ்ட் ஒரு 5 minutes ஒருவேளை நீங்க ஒப்பு கொடுங்க. இந்த வேலை உங்களுடைய நேரம், இந்த வேலை உங்களுடைய நேரம். எனக்கு வைக்கப்பட்ட இலக்கை நோக்கி நான் கூர்மையோடு நான் ஓடணும். அவரோடு சேர்ந்து ஓடணும். எனக்கு கொடுத்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் ஓடணும். யாருக்கு கிடைக்காத பாக்கியத்தை சாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை துதிக்கும்படியாக, அவர் நாமத்தை உயர்த்தும்படியாக, அவர்களை நிலைத்திருக்கும்படியாக நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, அதை இழந்து போகாதீங்க. அவர் இந்த உலகத்துக்கு வந்த காரணம் எழுந்து போனதை தேடும் ரட்சிக்கவே வந்திருக்கிறார். எழுந்து போனதை தர வந்திருக்கிறார். தந்ததை இழந்து போகாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அபிஷேகத்தை இழந்து போகாதீங்க. அவர் எடுத்து போட மாட்டாரு. ஆனா அந்த அபிஷேகத்தை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க, துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. வரங்களை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார், மேன்மை அடையும்படியாக செய்திருக்கிறார். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒரு விஷயமா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு விஷயமா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ராஜா துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 மேன்மைப்படுத்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். Manda
பாத்திரமாய் வீரரை பயன்படுத்திங்க. நாங்கள் ஆண்டவரே பயன்படுத்த பாத்திரமாய் நாங்கள் மாறணும் ஆண்டவரே. எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் நிரம்பி வழியணும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஆண்டவரே நிரப்பம் இருக்கணும் ஆண்டவர், முழுமையான நிரப்பம். ஆண்டவரே நீ எங்களை நிரப்பவில்லை என்று சொன்னால் ஆண்டவரே நாங்கள் நிரப்ப முடியாது. ஆண்டவரே இந்த அபிஷேகம் எங்கள் தலைமையில் இருப்பதாக. பரிசுத்தாவியானவரே எங்களுக்குள்ளால இருங்க. எங்கள் சுற்றிலும் பேர் எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் ஓட்டம் ஆண்டவரே எல்லாவற்றும் நிறைவோடு ஓடணும். எங்கள் ஓட்டம் ஜெய ஓட்டமாய் மாறணும். எல்லாவற்றும் ஆண்டவரே நாங்கள் ஜெயம் பெற வேண்டும், ஜெயம் பெற வேண்டும். இழந்து போனதை நாங்கள் நெட்டிப்பானதை நமக்கு பெற வேண்டும் ஆண்டவரே. வாஞ்சிக்கிற எல்லாம் நிறைவேற்றும், ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீராண்டவரை தாங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீராண்டவரை செய்யுங்க. ஆச்சரியவனமாய் செய்யுங்க, அதிசயவனமாய் செய்யுங்க கர்த்தாவே. பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஓ ஹalleluya, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. வந்தவர்கள் எல்லாம் ஆண்டவரே நிரப்பப்பட்டவர்களாய் அன்றைக்கு போறதுக்காக நன்றி. நீர் ஆண்டவரே உங்களோட இடைப்பட்டதுக்காக நன்றி. ஆண்டவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுங்க. சித்தத்துக்கு ஒவ்வொருத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் நீர் அதை வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, மேன்மையாக செய்யுங்க. பார்த்து ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொன்றும் சித்தப்படி செய்யுங்க. இன்னைக்கு ஆண்டவரே சாயங்காலம் நடக்க போகிற ஆண்டவரே அந்த சண்டே கிளாஸ் ஆண்டவரே இது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நீங்க ஆசீர்வதிங்க. வர பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சரியா வரணும். ஆண்டவரே வசனமா சொல்லுங்க, ஒழுங்கா சொல்லணும் ஆண்டவரே. ஆண்டவரே டான்ஸ் ஆடணும், ஒழுங்கா டான்ஸ் ஆடணும் ஆண்டவரே. என்ன பண்ணாலும் சரி உண்மை நாம மகிமைக்கு செய்யணும் கர்த்தாவே. நிறைவோடு ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே முடிவுடைய கிருபை பாராட்டுங்க. 24ஆம் தேதி நடக்கிற கிறிஸ்துமஸ் ஆராதனை கொடுக்கிறேன். எல்லாம் அதே நேரத்தோடு வரணும். எல்லாம் செய்யும் சமயமாய் நடக்க மாட்டவரே. எல்லாத்தையும் நீர் பார்த்துக்கொள்ளுங்க. வருஷம் முடியும் வரைக்கும் நீ நடத்துங்க. புதிய வருஷத்துக்குள்ளாலே சந்தோஷமாய் நாங்கள் பிரவேசிக்கிறோம். நிறைவை கட்டிடுங்க, நிறைவை கட்டிடுங்க, நிறைவை கட்டிடுங்க. கூட நடத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லோரும் சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர்